கேள்வி எண் 1. பின்வரும் செல் அமைப்பை அதன் சிறப்பியல்பு அம்சத்துடன் பொருத்துக. இறுக்கமான சந்திப்புகள் அண்டை செல்களை ஒன்றாக இணைத்து ஒரு தாளாக உருவாக்குகிறது. ஒட்டும் சந்திப்புகள் ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல்லுக்கு ரசாயனம் வழியாக தகவல்களை அனுப்புகிறது. இடைவெளி சந்திப்புகள் எபித்தீலியல் செல்கள் முழுவதும் திரவம் கசிவதை தடுக்க ஒரு தடையை உருவாக்குகிறது. சினாப்டிக் சந்திப்புகள் அருகிலுள்ள செல்களுக்கு இடையே தொடர்புக்கு உதவும் சைட்டோபிளாஸ்மிக் சேனல்கள். பின் வருவனவற்றிலிருந்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுல சரியான பதில் 4, ஆக்கு 3, ஆ 1, இ 4, இ 2. ஸோ இதை இங்க பொருத்தி இருக்கோம். இறுக்கமான சந்திப்புகள் எபித்தீலியல் செல்கள் முழுவதும் திரவம் கசிவதை தடுக்க ஒரு தடையை உருவாக்குகிறது. ஒட்டும் சந்திப்புகள் அண்டை செல்களை ஒன்றாக இணைத்து ஒரு தாளாக உருவாக்குகிறது. இடைவெளி சந்திப்புகள் அருகிலுள்ள செல்களுக்கிடையே தொடர்புக்கு உதவும் சைட்டோபிளாஸ்மிக் சேனல்கள். சினாப்டிக் சந்திப்புகள் ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல்லுக்கு ரசாயனம் வழியாக தகவல்களை அனுப்புகிறது அப்படின்றது சரியான பதில். ஸோ இந்த இதை சரியா நம்ம பொருத்தி போட்டிருக்கோம் இங்க. கேள்வி எண் 2. குறிப்பிட்ட திசையில் துகள்கள் அல்லது கோளை சளியை நகர்த்த குற்றிலை எபித்தீலியல் செல்கள் தேவைப்படுகின்றன. மனிதர்களில் இந்த செல்கள் முக்கியமாக எங்கு இருக்கும்? 1. பித்தநாளம் மற்றும் மூச்சுக்குழாய். 2. ஃபெலோபியன் குழாய் அண்டநாளம் மற்றும் கணையநாளம். 3. யூஸ்டாச்சியன் குழாய் மற்றும் உமிழ்நீர் நாளம். 4. மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்கள். ஃபெலோபியன் குழாய்கள் அப்படின்றது அண்டநாளம். சரியான பதில் 4, மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்கள். கேள்வி எண் 3. நெசல் உடல்கள் முக்கியமாக எதனால் ஆனவை? 1. புரதங்கள் மற்றும் லிப்பிடுகள். 2. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ. 3. இலவச ரைபோசோம்கள். ஃப்ரீ ரிபோசோம்ஸ் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்கள். 4. நியூக்ளிக் அமிலங்கள் மற்றும் மென்மையான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரியான பதில் 3. ஃப்ரீ ரிபோசோம்கள் மற்றும் ஆர்இஆர் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 4. மென்மையான தசைகள். 1. தன்னிச்சையற்ற கதிர் வடிவம் கோடுகள் இல்லாதவை, வரிகள் இல்லாதவை அப்படின்னு சொல்லிக்கலாம். 2. தன்னார்வ பல உட்கரு உருளை வடிவம். 3. தன்னிச்சையற்ற உருளை வடிவம் வரிகள் உள்ளவை. 4. தன்னார்வ கதிர் வடிவ ஒற்றை உட்கரு கொண்டவை. சரியான பதில் தன்னிச்சையற்ற கதிர் வடிவம் வரிகள் இல்லாதவை. கேள்வி எண் 5. எந்த வகையான திசு அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொருந்துகிறது? 1. கனசதுர எபித்திலியம் வயிற்றின் உட்சுவர். 2. மென்மையான தசை குடலின் சுவர். 3. ஆரியோலார் திசு தசை நாண்கள். 4. மாற்றியமைக்கும் எபித்திலியம் மூக்கின் நுனி. சரியான பதில் 2. மென்மையான தசை குடலின் சுவர். கேள்வி எண் 6. இடைவெளி சந்திப்பின் செயல்பாடு என்ன? 1. ஒரு திசு முழுவதும் பொருள் கசிவதை தடுக்கும். 2. அருகிலுள்ள செல்களை ஒன்றாக வைத்திருக்க சிமெண்டிங் செய்தல் இணைப்புக்கு பயன்படுது. 3. அயனிகள் சிறிய மூலக்கூறுகள் மற்றும் சில பெரிய மூலக்கூறுகளின் விரைவான இடமாற்றத்திற்காக சைட்டோபிளாசத்தை இணைப்பதன் மூலம் அருகிலுள்ள செல்களுக்கு இடையே தொடர்புக்கு உதவுதல். 4. 2 செல்களை ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்தல். சரியான பதில் 3. அயனிகள் சிறிய மூலக்கூறுகள் மற்றும் பெரிய மூலக்கூறுகளின் விரைவான இடமாற்றத்திற்காக சைட்டோபிளாசத்தை இணைப்பதன் மூலம் அருகிலுள்ள செல்களுக்கிடையே தொடர்புக்கு உதவுதல். கேள்வி எண் 7.
சரியாக பொருந்தும் ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். 1 தசைநார் சிறப்பு இணைப்பு திசு, 2 அடிப்போஸ் திசு அடர்த்தியான இணைப்பு திசு, 3 ஆரியோலார் திசு தளர்வான இணைப்பு திசு, 4 குருத்தெலும்பு தளர்வான இணைப்பு திசு. சரியான பதில் 3 ஆரியோலார் திசு தளர்வான இணைப்பு திசு. கேள்வி எண் 8 சரியாக பொருந்தும் ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். 1 உமிழ்நீர் நாளங்களின் உள்புறணி குச்சிலை எபித்திலியம், 2 வாய்க்குழியின் ஈரமான மேற்பரப்பு சுரப்பிகள் எபித்திலியம், 3 நெஃப்ரான்களின் குழாய்கள் பகுதிகள் கனசதுர எபித்திலியம், 4 மூச்சுக் குழாய்களின் உள் மேற்பரப்பு செதில் எபித்திலியம். சரியான பதில் 3 நெஃப்ரான்களின் குழாய் பகுதிகள் கனசதுர எபித்திலியம். கேள்வி எண் 9 கொடுக்கப்பட்ட படம் ஒரு குறிப்பிட்ட வகை இணைப்பு திசுவின் வரைபடத்தை காட்டுகிறது. A, B, C மற்றும் D என குறிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு அவற்றின் பற்றிய சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள படம் தளர்வான இணைப்பு திசுவில் ஆரியோலார் திசுவாகும். சரியாக இந்த படத்திற்கு சரியாக பொருந்தியுள்ளது 1 A மேக்ரோபேஜ், B ஃபைப்ரோபிளாஸ்ட், C கொலாஜன் நார்கள், D மாஸ்ட் செல்கள் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 10 மனித வெளிக்காதுகள் மற்றும் மூக்கின் நுனியில் உள்ள தாங்கும் எலும்புக்கூடு கட்டமைப்புகள் எதற்கு எடுத்துக்காட்டுகள்? 1 குருத்தெலும்பு, 2 தசைநார், 3 ஆரியோலார் திசு, 4 எலும்பு. சரியான பதில் 1 குருத்தெலும்பு. கேள்வி எண் 11 கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வரைபடங்கள் A, B, C மற்றும் D 4 வெவ்வேறு வகையான விலங்கு திசுக்களை குறிக்கின்றன. கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் அதன் சரியான இருப்பிடம் மற்றும் செயல்பாட்டுடன் எது சரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது? 4 டயக்ராம் இருக்கு. A தூண் வடிவ எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம். B சுரப்பு எபித்திலியம், சுரப்பு எபித்திலியத்துல ஒரு செல் சுரப்பு எபித்திலியம். C அடர்வான இணைப்பு திசுல அடர்வான ஒழுங்கான இணைப்பு திசு. D இதய தசை திசு. எது சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னா 1 இது சரியா பொருந்தி இருக்கு. A சுரப்பு எபித்திலியம் குடல் பகுதியில இருக்கு. இதோடைய செயல்பாடு சுரப்பு அப்படின்றது இதோடைய செயல்பாடு. மற்றதெல்லாம் தவறு. கேள்வி எண் 12 மனிதர்களில் உள்ள குச்சிலை தூண் எபித்திலிய செல்கள் எங்கு காணப்படுகின்றன? 1 ஃபெலோபியன் குழாய்கள் மற்றும் சிறுநீர் குழாய், 2 யூஸ்டாச்சியன் குழாய் மற்றும் வயிற்றுப்புறணி, 3 மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்கள், 4 பித்தநாளம் மற்றும் உணவு குழாய். சரியான பதில் 3 மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய். கேள்வி எண் 13 இரத்த நாளங்களை வரிசைப்படுத்தும் செல்கள் எந்த வகையைச் சேர்ந்தவை? 1 தூண் எபித்திலியம், 2 இணைப்பு திசு, 3 மென்மையான தசை திசு, 4 செதில் எபித்திலியம். கேள்வி இரத்த நாளங்களின் உள்பூச்சாக இருக்கும் செல்கள் எந்த வகையை சார்ந்தவை? வரிசைப்படுத்தும் லைனிங் அப்படின்றது இருக்கு. 1 தூண் எபித்திலியம், 2 இணைப்பு திசு, 3 மென்மையான தசை திசு, 4 செதில் எபித்திலியம். சரியான பதில் 4 செதில் எபித்திலியம் ஆர் எளிய தட்டை எபித்திலியம் அப்படின்னு சொல்றது சரி. கேள்வி எண் 14 இரத்த நாளங்களின் உள் சுவர்களை உருவாக்கும் எபித்திலியத்தின் வகை எது? செதில் எபித்திலியம், 2 கனசதுர எபித்திலியம், 3 தூண் எபித்திலியம், 4 குச்சிலை தூண் எபித்திலியம்.
சரியான பதில் செதில் எபித்தீலியம். கேள்வி எண் 15. மூச்சுக்குழாய் மற்றும் ஃபலோபியன் குழாய்களில் உள்பூச்சில் இருக்கும் எபித்தீலியல் திசு எது? 1 சுரப்பி திசு, 2 குச்சிலை, 3 செதில், 4 கனசதுரம். சரியான பதில் 2 குச்சிலை எபித்தீலியல் திசு. கேள்வி எண் 16. இறுக்கமான ஒட்டும் மற்றும் இடைவெளி சந்திப்புகள் எனப்படும் செல் சந்திப்புகள் எங்கு காணப்படுகின்றன? 1 இணைப்பு திசு, 2 எபித்தீலியல் திசு, 3 நரம்பு திசு, 4 தசை திசு. சரியான பதில் 2 எபித்தீலியல் திசு. கேள்வி எண் 17. நமது காது மடல் வெளிக்காதுகள் தாங்கும் அமைப்பை உருவாக்கும் திசு எங்கு காணப்படுகிறது? 1 நகங்கள், 2 காது எலும்புகள், 3 மூக்கின் நுனி, 4 குருத்தெலும்புகள். சரியான பதில் மூக்கின் நுனி. கேள்வி எண் 18. மாஸ்ட் செல்கள் எதை சுரக்கின்றன? 1 ஹிப்ரின், 2 மயோகுளோபின், 3 ஹிஸ்டமைன், 4 ஹீமோகுளோபின். சரியான பதில் 3 ஹிஸ்டமைன். கேள்வி எண் 19. உணவு உறிஞ்சுதலில் ஈடுபடும் குடலின் எபித்தீலிய செல்கள் அவற்றின் மேற்பரப்பில் எதை கொண்டுள்ளன? 1 பைனோசைட்டிக் வெசிக்கிள்கள், 2 பாகோசைட்டிக் வெசிக்கிள்கள், 3 சைமோஜன் கிரானியூல்ஸ், 4 மைக்ரோவில்லை. சரியான பதில் 4 மைக்ரோவில்லை. கேள்வி எண் 20. 20களில் இருந்த 4 ஆரோக்கியமான நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டன. இதன் விளைவாக சில செல் சேதமடைந்து இறந்தன. இந்த செல்களில் எவை புதிய செல்களால் மாற்றப்படுவதற்கு மிக குறைந்த வாய்ப்புள்ளது? 1 ஆஸ்டியோசைட்டுகள், 2 தோலின் மால்பிஜியன் அடுக்கு, 3 கல்லீரல் செல்கள், 4 நியூரான்கள். சரியான பதில் 4 நியூரான்கள். கேள்வி எண் 21. வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள திசுவை அடையாளம் கண்டு அதன் பண்புகள் மற்றும் இருப்பிடத்துடன் பொருத்தவும். இந்த திசு எலும்பு தசை திசு. 1 எலும்பு தசை கோடுகளை காட்டுகிறது மற்றும் மூட்டுகளின் எலும்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. 2 மென்மையான தசைகள் கிளைத்தலை காட்டுகின்றன, இதயத்தின் சுவர்களில் காணப்படுகின்றன. 3 இதய தசைகள் கிளைக்காத தசைகள் இதயத்தின் சுவர்களில் காணப்படுகின்றன. 4 கோடுகள் அல்லது வரிகள் உள்ள தசைகள் இரு முனைகளிலும் சுருங்குபவை விலா எலும்புகளின் எலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சரியான பதில் 1. இது எலும்பு தசை கோடுகளை காட்டுகிறது, வரிகளை காட்டுகிறது மற்றும் மூட்டுகளின் எலும்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 22. பின்வரும் மனித உறுப்புகளில் எது பெரும்பாலும் ஆர்பிசிக்களின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது? 1 பித்தப்பை, 2 சிறுநீரகம், 3 மண்ணீரல், 4 கல்லீரல். சரியான பதில் 3 மண்ணீரல். கேள்வி எண் 23. பாகோசைட்டோசிஸ் மற்றும் பைனோசைட்டோசிஸ் ஆகியவை கூட்டாக அழைக்கப்படுகின்றன. 1 எண்டோசைட்டோசிஸ், 2 சஸ்பென்ஷன் ஃபீடிங், 3 சர்வ வல்லவர், 4 சளிப்பொறி. சரியான பதில் 1 எண்டோசைட்டோசிஸ். கேள்வி எண் 24. மெல்லிய தட்டையான செல்களை கொண்ட ஒரு எபித்தீலியல் திசு நெருக்கமாக அடுக்கப்பட்ட ஓடுகளைப் போல தோற்றமளிக்கும் வகையில் ஒன்றோடு ஒன்று விளிம்பில் அமைந்திருப்பது எங்கு காணப்படுகிறது? 1 கருப்பையின் வெளிப்புற மேற்பரப்பு, 2 ஃபலோபியன் குழாயின் உள்புறணி,
3 வயிற்றின் உள்புறணி, 4 கன்னங்களின் உள்புறணி. சரியான பதில் 4 கன்னங்களின் உள்புறணி. கேள்வி எண் 25. டெஸ்மோசோம்கள் எதனுடன் தொடர்புடையவை? 1 செல் பிரிதல், 2 செல் ஒட்டுதல், 3 சைட்டோலைசிஸ், 4 செல்லுலார் கழிவு. செல்லுலார் கழிவு வெளியேற்றம். சரியான பதில் 2 செல் ஒட்டுதல். கேள்வி எண் 26. ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேஷம் எந்த வகையான எபித்திலியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? 1 தூண் வடிவ எபித்திலியம், 2 எளிய தட்டை எபித்திலியம், 3 கனசதுர எபித்திலியம், 4 குற்றிலை எபித்திலியம். சரியான பதில் 1 தூண் வடிவ எபித்திலியம். கேள்வி எண் 27. அடித்தள சவ்வு எதனால் ஆனது? 1 எபித்திலியல் செல்லின் செல் பொருள், 2 எபிடெர்மல் செல் மட்டும், 3 எண்டோடெர்மல் செல், 4 இரண்டும் 2 மற்றும் 3. சரியான பதில் 1 எபித்திலியல் செல்லின் செல் பொருள். கேள்வி எண் 28. நரம்பு செல்லின் நெசல் துகள்கள் எதனால் ஆனவை? 1 டிஎன்ஏ, 2 ஆர்என்ஏ, 3 ரிபோசோம், 4 புரதம். ரிபோசோம். கேள்வி எண் 29. குருத்தெலும்பில் உள்ள புரதம் எது? 1 கார்டிலாஜின், 2 ஆசின், 3 கான்ட்ரின், 4 ஓசின். சரியான பதில் 3 கான்ட்ரின். கேள்வி எண் 30. தசைநார் எதனால் ஆனது? 1 மஞ்சள் இழைம இணைப்பு திசு, 2 மாற்றி அமைக்கப்பட்ட வெள்ளை இழைம திசு, 3 ஆரியோலார் திசு, 4 அடிப்போஸ் திசு. சரியான பதில் 2 மாற்றி அமைக்கப்பட்ட வெள்ளை இழைம திசு. கேள்வி எண் 31. தசைநார் என்பது 1 நெகிழ்ச்சியற்ற வெள்ளை இழைம திசு, 2 மாற்றியமைக்கப்பட்ட வெள்ளை இழைம திசு, 3 மாற்றியமைக்கப்பட்ட மஞ்சள் மீள் இழைம திசு, 4 இவை எதுவுமில்லை. சரியான பதில் 3 மாற்றியமைக்கப்பட்ட மஞ்சள் மீள் இழைம திசு. கேள்வி எண் 32. தவளையின் எலும்பை நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வைத்தால் என்ன ஆகும்? 1 நெகிழ்வாக மாறும், 2 கருப்பாக மாறும், 3 துண்டுகளாக உடையும், 4 சுருங்கும். சரியான பதில் 1 நெகிழ்வாக மாறும். கேள்வி எண் 33. எளிய எபித்திலியத்தின் சிறப்பியல்புகள் என்ன? அவை கண்மூடித்தனமான அடுக்கப்பட்டுள்ளன, 2 அவை ஒரு குறிப்பிட்ட அடுக்கை உருவாக்குகின்றன, 3 தொடர்ந்து பிரிந்து உறுப்பு செயல்பாட்டிற்கு உதவுகின்றன, 4 இவை எதுவுமில்லை. சரியான பதில் 2 அவை ஒரு குறிப்பிட்ட அடுக்கை உருவாக்குகின்றன. கேள்வி எண் 34. நரம்பின் ரான்வியர் கணு பற்றி பின்வரும் எந்த அறிக்கை சரியானது? 1 நியூரிலம்மா தொடர்ச்சியற்றது, 2 மயலின் உறை தொடர்ச்சியற்றது, 3 நியூரிலம்மா மற்றும் மயலின் உறை இரண்டும் தொடர்ச்சியற்றவை, 4 மயலின் உறையால் மூடப்பட்டிருக்கும். சரியான பதில் 2 மயலின் உறை தொடர்ச்சியற்றது. கேள்வி எண் 35. பின் வருவனவற்றில் எது மிகப்பெரிய அளவு புறச்செல்லியல் பொருளை கொண்டுள்ளது? 1 கோடுகள் உள்ள தசை, மீன்ஸ் வரிகள் உள்ள தசை, 2 ஆரியோலார் திசு, 3 அடுக்கப்பட்ட எபித்திலியம், 4 மயலின் உறையுடைய நரம்பு இழைகள். சரியான பதில் 2 ஆரியோலார் திசு.
கேள்வி எண் 36. நரம்பு செல்லில் நெசல் துகள்கள் என்று விவரிக்கப்படுவது இப்போது எவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது? 1. செல் வளர்சிதை மாற்ற பொருட்கள். 2. கொழுப்பு துகள்கள். 3. ரிபோசோம்கள். 4. மைட்டோகாண்ட்ரியா. சரியான பதில் 3. ரிபோசோம்கள். கேள்வி எண் 37. இணைப்பு திசுவின் மாஸ்ட் செல்கள் எதை கொண்டுள்ளன? 1. வாசோபிரெசின் மற்றும் ரிலாக்சின். 2. ஹெப்பாரின் மற்றும் ஹிஸ்டமைன். 3. ஹெப்பாரின் மற்றும் கால்சிட்டோனின். 4. செரட்டோனின் மற்றும் மெலனின். சரியான பதில் 2. ஹெப்பாரின் மற்றும் ஹிஸ்டமைன். கேள்வி எண் 38. பின்வரும் தயாரிப்புகளில் எதில் நீங்கள் செல் சந்திப்புகளை அடிக்கடி காணலாம்? 1. த்ரோம்போசைட்டுகள். 2. தசைநார். 3. ஹயலின் குருத்தெலும்பு. 4. குச்சிலை எபித்திலியம். சரியான பதில் 4. குச்சிலை எபித்திலியம்.